ஹாய் ஹலாமி இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அமி ஃபேமிலியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மினிசரிஸ் உன் வானத்தின் 2ஆம் நிலவு நான் பார்ட் 8 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். போன பாட்டில் நீங்கள் ஜங்குக்காக அவரோட ஸ்பேஸை அவர் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் எந்தெந்த இடத்துலலாம் உங்களால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாருன்னு நீங்கள் யோசிச்சிங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் அவரை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி அழகான ஒரு லவ் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்குள்ள. அண்ட் தென் நீங்கள் விலகி விலகி போக போக தான் உங்களை நெருங்கி நெருங்கி வரணும்னு ஜங்குக்கு தோண ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அழகான அந்த லவ் நீங்கள் நகர்ந்து போக அவர் உங்களை நெருங்கி வர, நீங்கள் நெருங்கி வரணும்னு நினைக்கிற இடத்துல அவர் தயங்க, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான அழகான அந்த மனதார வரக்கூடிய காதல் ரொம்ப அழகாக உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பரிமாறிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் போக இப்போது வழக்கம் போல் நீங்கள் லூனாவை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. அந்த டேயில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கும் அரேஞ்ச் ஆகுது. ஸோ எல்லாருமே மீட்டிங்கில் கலந்துக்கிறீங்க. ஸோ அந்த மீட்டிங் ஒரு 1 hour கிட்ட போகுது. நிறையா பேசுகிறாங்க. அது நிறையா விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்கு அந்த இடத்துல நீங்கள் நிறையா சைட் அடிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்குமே அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியாமல் உங்களை நிறையா சைட் அடிக்கிறாரு. ஆனால் வந்து ஒரு மாதிரி அழகாக போகுது. அவரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுக்கும் தெரியக்கூடாது அந்த மாதிரி. ஸோ கேஷுவலாக பார்க்குறாரு. ஆனாலும் அதிகமாக உங்களை பார்த்துட்டே இருக்கணுன்ற எண்ணமும் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் மேலே அவருக்கு லவ் வந்துருச்சுன்றத அவர் அழகாகவே உணர்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தயக்கமும் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த மீட்டிங்கோட எண்டில் ஜங்குக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்கு ஒரு 3 டேஸ்க்கு ட்ரிப்பு போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் பெரிய ப்ராஃபிட் இந்த கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அவருமே உங்களை தான் பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆனால் அந்த அர்த்தத்தை புரியல. அவர் கேஷுவலாக பார்க்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பட் அவர் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க உங்களே பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இவர் இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நம்மளை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவரை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த இடத்துல அவருக்கு வந்து நீங்கள் போகாதீங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கிறது ஒரு சின்ன கோபத்தையும் அவருக்கு கிளப்புது. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது மீட்டிங்கும் அப்படியே வந்து முடியுது. இப்போ அங்கே இருந்த எல்லாருமே அப்படியே கிளம்பி உங்கவுங்க கேபின் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்கள் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. இப்படியே டைம் போக போக உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு தாட்டு, என்னடா எப்போவுமே இந்த மாதிரி ஒர்க் டைமில் மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவார், இன்றைக்கி என்ன ஒரு தடவை கூட கூப்பிடல, எந்த ஃபோன் கால்ஸும் வரல அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் டைம் பார்க்குறீங்க, அவரோட கேபினை எட்டி பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். அப்புறம் உங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் மண்டக்குள்ளே ஏதோ தோணிகிட்டே இருக்கு, என்ன ஜங்குக்கு இன்றைக்கி அமைதியாக இருக்காருன்னு. பிகாஸ் உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்களோ அப்போத்துலேருந்து எப்போவுமே டெய்லியும் வேலையே இல்லைனாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சாக்கு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு கேபினில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது பேசிட்டு, இல்லை உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன்ற வளர்றது, இந்த மாதிரி நிறையா தனம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு கூப்பிடுறதும் இல்லை, எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி ஓகே, ஏதாவது வேலையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ அந்த அன்னைக்கும் அப்படியே ஃபுல்லாக போகுது. உங்களை கூப்பிடவே இல்லை ஜங்குக். நீங்களும் அவரோட கேபினுக்கு போகவே இல்லை. இப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஜங்குக் நேராக ஸ்கூல் போயிட்டு லூனாவையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. எப்பவும் போல் லூனா கூட நீங்கள் விளையாடிட்டு ஜாலியாக அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காரு ஹாலையும் கிச்சனையும். ஆனால் என்ன தான் சொல்ல வராருன்றது உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிடும்போது கூட உங்களை அவரை பார்த்துட்டே இருக்காரு. அதை நீங்கள் டைரெக்டாகவே பார்க்குறீங்க. அவர் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது. ஆனால் என்ன தான் சொல்ல வராருன்றது சுத்தமாக புரியவும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஆனால் என்னென்னு நீங்கள் எடுத்துக்கவே இல்லை. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் அவரே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க.
ஸோ அவரோட பார்வை, அவரோட அந்த மூவ்ஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஏதோ கேட்க வர்றது மாதிரியே இருக்கு. ஆனா என்னன்னா அவரு சொல்ல மாட்றாரு. ஸோ இப்படியே டைம் போகுது. நீங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரூம்க்கு போறீங்க. அங்க லூனாக்கு வர ஸ்டோரி சொல்லி தூங்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ லூனா முக்கால்வாசி அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ பக்கத்துல போய் நீங்க படுக்குறீங்க. அவங்க மேல கை போட்டுக்கிறா. ஸோ கொஞ்சம் நேரம் போகுது அப்படியே. அவர் ஸ்டோரி புக்க வச்சுட்டு லைட்டா திரும்பி உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அவர பார்க்குறீங்க. ஒரு ஐ கான்டாக்ட் மாரி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக, டக்குன்னு நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டு, அப்படியே லைட்டா அந்த ஐ கான்டாக்ட்ட பிரேக் பண்றீங்க. உங்களுக்கு இது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம தான் சைட் அடிச்சுப்பீங்க, ரசிச்சுப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஐ கான்டாக்ட் பண்றீங்க. அவரு விடாம உங்கள பார்த்துட்டே இருக்காரு. இப்போ படுத்துட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு லூனாவ பெட்ல கம்ஃபர்டபுளா படுக்க வச்சுட்டு எழுந்து உட்கார்றாரு. உங்களுக்கு பக்கோன்னு ஆகுது. நீங்க அப்படியே கண்டுக்காத மாதிரி நீங்களும் எழுந்து உட்கார்றீங்க. இப்போவும் ஜங்குக் உங்கள பார்த்துட்டே தான் இருக்காரு. உங்களுக்கு ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அ என்னமோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ எப்பவும் போல நீங்க உங்க ரூமுக்கு போற மாதிரி எழுந்துட்டு, அப்படியே அவங்க 2 காதையும் அந்த பக்கமா தொங்க விடுறீங்க. இப்ப ஜங்குக் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு உங்கள கூப்பிட வரும்போது, டக்குன்னு எழுந்திருச்சு நீங்க ரூம் விட்டு வெளிய போயிடுறீங்க. மனுஷனுக்கு அப்படியே உச்சிக்கு ஏறுது. என்ன இவ காலையிலேருந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அத பத்தி கண்டுக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே பித்து பிடிக்குது அவருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க ரூம்ல போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இந்த பக்கம் மனுஷன் அப்படியே தூக்கமே இல்லாம மண்டைய பிடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆ அயன் பயன் பயன் என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஃபோன்ல நான் அன்னைக்கு அப்படி பேசினேன். நீ பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மேல நீ அவ்வளோ லவ் வச்சிருக்கியான்னு நினச்சேன். ஆனா இன்னைக்கு நான் போறேன்னு சொல்றேன். ஒரு வார்த்தை கூட கேட்கல. வேணான்னு கூட சொல்லல. உன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. சரி ஓகே. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாவாவது சொல்லுவேன்னு பார்த்தா, நான் ஒரு நாளுக்கு எத்தனை தடவ கூப்பிடுவேன். இன்னைக்கு கூப்பிடவே இல்லையேன்னு ஏதாவது நினச்சியா? இல்ல நீயாவது வந்து கேட்டியா? நீயும் ரூமுக்கு வரவே இல்ல. சரி வீட்ல வந்தாவது பேசுவேன்னு பார்த்தா, இங்கேயும் வந்து என் பாட்டுக்கு இருக்கேன்னு இருக்க. என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க? எப்படி உன்னால இப்படி நார்மலா இருக்க முடியுது? 3 நாள் 3 நாள் எப்படி இருக்க போறோம்? அப்படின்னு ஒரு தாட் கூட உனக்கு வரலையா? ஐயன் என்ன தானே உன் மனசுல ஓடிட்டு இருக்கு? அப்படின்னு பெட்டுக்கு அந்த பக்கமும், இந்த பக்கமும் அப்படியே நடந்துட்டே இருக்காரு. மனுஷனுக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு. அப்படியே கோவம் கொப்பளிச்சுட்டு வருது. இப்பவே வந்து உங்கள எழுப்பி உட்கார வச்சு சண்டை போடணும்னு தோணுது. ஏன்டி நான் போறேன்னு சொல்றேன், நீ ஒரு வார்த்தை வேணான்னு சொல்ல மாட்டியான்னு கேட்கணும்னு தோணுது. அவ்வளோ கோவம் வருது. ஆனா உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் மனசு வர மாட்டேன்து. ஸோ அந்த நைட்டு மனுஷனுக்கு தூக்கமே போச்சு. அப்படியே உருண்டு பெரண்டு எப்படியோ ஏர்லி மார்னிங் போல கொஞ்சமா தூங்கிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்பவாவது நீங்க கேட்பீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு. ஆனா நீங்க கேட்குற மாதிரியே தெரியல. ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க. ஸோ என்ன பண்றது? எப்படி அவ வாயிலேருந்து வர வைக்கிறதுன்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு ஓடிட்டே இருக்கு. இப்போ எப்பவும் போல நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அவனும் கிளம்பியாச்சு. இப்போ லூனாவையும் ஸ்கூல்ல கூட்டு போய் விட்டுட்டுருக்கீங்க. ஸோ அவள கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு வந்து நீங்க கார்ல மறுபடியும் ஏறி உட்கார்றீங்க. அவர் உங்கள பார்த்துட்டே இருக்காரு. ச் ஜங்குக் ஓகே தானே? போலாமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும் எதுவுமே சொல்லாம கார வந்து ரிவர்ஸ் எடுத்து அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஒரு மாதிரி எப்பவும் போல சைலண்ட்டா அந்த டிரைவ் போயிட்டுருக்கு. இப்போது நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் கட் பண்ணணும் உங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ கட் பண்ற இடத்துல ஜங்குக் கட் பண்ணாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே போறாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு, "ஜ ஜங்குக் என்னாச்சு? ஆஃபீஸ்க்கு அப்படி தானே போணும். எங்க போறீங்க?" "ஜங்குக் ஆர் யூ ஓகே?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பக்கத்துல உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. அவர் எதுவுமே பேசல. நேரா வீட்டுக்கு தான் போறாரு. "ஜ ஜங்குக் என்னாச்சு? மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைல் ஏதாவது எடுக்கணுமா? நான் வேணா எடுத்துட்டு வரேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு, "கீழ இறங்கு." "ஜங்குக் என்னாச்சு?" "இறங்கு." அப்ப நீங்க டக்குன்னு இறங்கிடுறீங்க. இப்போ டக்குன்னு உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. கட கட கடன்னு. நீங்க பின்னாடியே என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே போறீங்க. அவரு எதையுமே கண்டுக்கல. அப்படியே கட கடன்னு இழுத்துட்டு லெஃப்ட்ல கூட்டிட்டு போயிட்டு உங்க ஃப்ளோர வந்து ஆன் பண்றாரு. "சங்கு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க." "சங்கு ஷ் வாய மூடு." அப்ப நீங்க அமைதியாயிடுறீங்க. ஸோ இப்போ டக்குன்னு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது.
உங்கள் ஃப்ளோரில் அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி கட கட கடன்னு கூட்டிகிட்டு போகிறாரு உங்கள் வீட்டுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே சடன்லி உங்களை பார்த்து திரும்புகிறாரு. ஜங்குக் என்னாச்சு? ஏன் இப்படி கோவமாக இருக்கீங்க? நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? சாரி, என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அப்படியே பயந்து போய் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ கடன்னு உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு போய் வாலில் பின் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கிட்ட அப்படியே நெருங்கி நின்றுட்டு என்ன தாண்டி நினச்சிட்ருக்கோம் உன் மனசில்? ஆ, உன் வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டியா? உன்கிட்டேருந்து எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஏன் நேற்று நான் மீட்டிங்கில் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஜங்கு, என்ன பேசுகிறீங்க? எதை சொல்கிறீங்க? வயன், நடிக்கிறியா இல்லை நிஜமாவே இப்படி இருக்கியா? எனக்கு புரியவே இல்லை. ஜங்கு, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள். நான் நேற்று மீட்டிங்கில் 3 நாள் அப்ராட் போகிறதா பேசியிருந்தேன். அதுக்கு நான் ஓகேவும் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீ எதுவுமே கேட்கவே இல்லை. இதுக்கு நான் என்ன கேட்க முடியும் ஜங்குக்? நீங்கள் மீட்டிங் விஷயமாக தானே போகிறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது? அப்போ டக்குன்னு அவங்க கிட்ட அப்படியே நெருங்கிட்டு, ஏன் போகாதீங்க ஜங்குக், நீங்கள் போனால் எனக்கு லோன்லியாக இருக்கும்னு உனக்கு சொல்லணும்னு தோணல அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் ஐஸில் அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கோவம் அப்படி தெரியுது. என்ன பேசுகிறீங்க ஜங்கு? எனக்கு புரியல. நடிக்காத பையன், நான் போகிறேன்னு சொல்கிறேன். உனக்கு சொல்லணுன்னே தோணல, போக வேணான்னு சொல்ல மாட்டியா? ஆ, இல்லை நான் போனால் உனக்கு பிரச்சனை இல்லையா? இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே ஜங்கு கூட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, அண்ட் அதுவும் இவ்வளோ நெருக்கமா அப்படின்னு அப்படி படப்படப்படன்னு நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை கோவமாக பார்த்துட்டே, இப்போ கூட உனக்கு ஒரு வார்த்தை வேணா ஜங்கு போகாதீங்கன்னு சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல? நான் போனால் கூட உனக்கு பிரச்சனை இல்லை அப்படி தானே? எனக்கு தாண்டி ஒரு மாதிரியா? சரி, 3 நாள் என்ன 3 நாள், நான் 10 நாள் இங்கேருந்து கிளம்புறேன். நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நகலை போங்க. இப்போ டக்குன்னு அவரோட கோட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஸோ திரும்பினவா டக்குன்னு அவங்க மேலேயே வந்து விழுகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ டக்குன்னு அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனோட செஸ்ட்டில் அவங்க தலையை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. அப்படி பொல்லன்னு கண்ணீர் கொட்டுது. இப்போ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுறான். ஏய், எதுக்குடி இப்போ அழுகுற? நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். சரி அழுகாத. சரிடி, அமைதியாக ரெடி, ஏன்டி இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி தூக்கி உங்களோட ஐஸை வந்து தொடக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அது நிற்காமல் கொட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக இன்னும் இறுக்கமாக அவனை ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு அவனோட செஸ்ஸில் தலை வச்சுட்டு கண்ணை இறுக்கமாக மூடிக்கிட்டே, சாரி ஜங்குக், என்னால் அதை சொல்ல முடியல. அவங்கள விட்டு 1 மணி நேரம் நான் தனியாக இருந்தாலே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது 3 நாள் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? 3 வருஷம் கழிய போக மாதிரி இருந்துச்சு. அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன்னு நான் இதெல்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? எங்கே நான் உங்ககிட்ட வந்து என்னை விட்டு போகாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் ரூல்ஸ் போடுற மாதிரி இருக்குமோ, அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்குமோன்னு தோணுச்சு. உங்களுக்கு என் மேலே கோவம் வருமோன்னு தோணுச்சு. அதனால தான் அமைதியாக இருந்துட்டேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜங்கு. ஆனால் என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் அதனால தான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். சாரி ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அவனோட ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கப்புன்ன மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே 2 தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் ஐஸை துடைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவரை பார்த்துட்டே இருக்க. அவரை நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா கப் பண்ணி பிடிச்சிட்டு, இதோ பாரு, நான் ஒன்றும் உன் ஃப்ரெண்டோ இல்லை உன் பாஸோ கிடையாது, நான் ஹஸ்பண்ட்ரி, நீ தான் சொல்லணும் போகலாம் வேணான்னு. நீ மீட்டிங்கில் வச்சே எழுந்திரிச்சு போகக்கூடாது ஜங்குக்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷம்தான் பட்டிருப்பேன். ஆனால் நீ எதுவுமே சொல்லலை. அட்லீஸ்ட் தனியாக இருக்கும்போதாவது சொல்லுவேன்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்ற. சரி வீட்டுக்கு வந்தாவது பேசுவேன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்றைக்கி மார்னிங் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளாரையாவது எப்படியாவது உங்ககிட்ட இதை பற்றி பேசணுன்னு நிறையா ட்ரை பண்ணேன். ஆனால் நீ எனக்கு டைமே கொடுக்கல.
அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அப்படியே கோவத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, டக்குன்னு நீங்க புடிச்சு அப்படியே இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவரு சொல்லி முடிக்க ட்ரை பண்றாரு. பட் நீங்க அதுக்கு அலோவ் பண்ற மாதிரி இல்ல. அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்றீங்க. ஒரு சைடு அப்படியே டியர்ஸ் வழிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ அவருக்கு செம்மையா சிரிப்பு வருது. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸ்டொமக் எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ். இருந்தாலும் அவரும் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கல. ஸோ நீயே சரி எப்போ முடிக்கிறியோ முடின்ற மாதிரி அப்படியே விட்டுறாரு. நீங்க விடுற மாதிரியே தெரியல. பயங்கர டீப்பா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. லைக் ஒரு லவ்வோட ஒரு மிஸ் பண்ண போணுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலோட பயங்கர டீப்பா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த கிஸ் அப்படியே போக 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 அப்படியே ரொமான்டிக்கா சேஞ்ச் ஆகுது. ஸோ அவருமே கிஸ் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரொம்ப நேரம் இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்க, இப்போ உங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. ஸோ ஜங்குக்க நீங்க லைட்டா புஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவர லைட்டா உங்களுக்கு கேப் குடுக்க, நீங்க அப்படியே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு, ஒரு மாதிரி ஷைனஸோட அவர அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. இப்ப ஜங்குக்கும் ஒரு மாதிரியா உங்கள பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. நீங்க அப்படியே குனிஞ்சு நின்னுட்ருக்க. வால்ல நல்லா டைட்டா பின் பண்றாரு உங்கள. ஸோ கை 2த்தையும் பின்னாடி லாக் பண்ணி வச்சுட்டு, உங்கள இறுக்கமா புடிச்சுட்டு, அப்படியே அந்த வாலோட சேர்த்தி, உங்கள நல்லா லாக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி செம்ம ரொமான்டிக்கா போகுது அந்த கிஸ்ஸு. ரொம்ப ஒரு மாதிரி அழகா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக, இப்ப அப்படியே உங்கள லிஃப்ட் பண்ணி பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போறாரு. நீங்க அப்படியே அவர பார்த்துட்டு, அவரோட நெக்க ஹோல்ட் பண்ணி புடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு, தென் அங்க போய் உங்களுக்கான ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆகி, அது எப்டி எப்டியோ போய் எப்டி எப்டியோ முடியுது. ஸோ ஆஃப்டர் 1 ஹார் நீங்க அப்படியே ஒரு மாதிரி செம்ம டயர்டா அவரோட ஹேண்ட்ல வந்து படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி உங்கள பார்க்குறாரு. உங்களுக்கு செம்ம ஷை ஆகுது. ஸோ ஒரு மாதிரியா நீங்க ஷை ஆயிட்டு, டக்குன்னு அந்த பக்கமா ஆப்போசிட் சைட் திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே சிரிச்சுட்டே வந்து, உங்கள பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ணிட்டு, உங்க நெக்ல கிஸ் பண்றாரு. உங்களுக்கு செம்மையா கூசுது. நீங்க அப்படியே நெளிஞ்சிட்டு, ஒரு மாதிரி ஆயிட்டு, டக்குன்னு திரும்பி அவரோட செஸ்ட்ல ஃபேஸ் வச்சுட்டு, அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டா. அவர ஃபேஸ் பண்ணவே உங்களுக்கு முடியல. அவ்ளோ ஷைனஸ் ஆகுது. ஸோ அவருமே ஒரு மாரி சிரிச்சுட்டு, உங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரொம்ப நேரம் அப்படியே ஓடுது. நீங்க ஒரு ஆஃப்டர்நூன் போலக்கா கண்ண முழிக்கிறீங்க. அவரு நல்லா உங்கள ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் ஒரு ஒய்ஃபா, ஒரு ஹஸ்பண்டா நீங்க ஜங்குக் கிட்ட ஃபுல்ஃபில்டா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருப்பீங்க. இத வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நடந்த எல்லாத்தையும் நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்து ஷை ஆயிட்டு, இப்ப அவரையே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். அவரு சாப்பிடுவாரு எந்திரிச்சு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே எழுந்துக்க போறீங்க. இப்பதான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே அங்கங்க கிடக்குது அப்படின்ட்டு. ஸோ எடுக்கணுமே அப்படின்னு ஒரு மாதிரி ஷையோட என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க சாரி எல்லாமே அப்படியே தூரமா கிடந்துட்டுருக்கு. இப்ப அப்படியே ஒரு மாதிரி புரண்டுட்டு, பக்கத்துல டேபிள் மேல ஒரு டவல் இருக்கு. ஸோ அத எடுத்து அப்படியே வியர் பண்ணிட்டு, பெட்ஷீட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அங்கேருந்து நகல போக, டக்குன்னு உங்க கை புடிச்சு இழுத்து மறுபடியும் பெட்ல போடுறாரு. நீங்க அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு, "ஜ ஜங்குக் என்ன பண்றீங்க? விடுங்க நான் போணும்." "எங்க போற?" "அப் நான் போய் குக் பண்றேன். என்ன விடுங்க." "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." "ஜங்குக் வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி அத வந்து கன்டின்யூ ஆகி போக, ஆஃப்டர் 1 ஹார் 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. ஸோ ஜங்குக் மறுபடியும் உங்ககிட்ட வந்து பயங்கரமா அந்த மாதிரி இருந்துட்டு, உங்கள ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. இந்த டைம் அவரு உங்களோட செஸ்ட்ல அப்படியே தல வச்சு ரொம்ப கம்ஃபர்ட்டா படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்க அவரோட ஹேர வந்து அப்படியே கோதி கொடுத்துட்டே, அவர வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போய்க்கிட்டுருக்க, அப்படியே எழும்பி அவரோட சென்டர் ஹெட்ல அப்படியே கிஸ் பண்றீங்க. இந்த ஃபீல் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாவும் ஃபீல் பண்றாரு. ஸோ உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. அது ஒரு மாதிரி
நல்லா இருக்கு அவருக்கு. ஸோ அப்படியே ஒரு 1/2 hour போக, இப்போ மறுபடியும் நீங்க வந்து எழுந்திரிச்சுட்டு, "சரி எப்பாவது என்ன விடுறீங்களா? நான் போறேன்." "எங்கடி போணும் இப்போ? உங்களுக்கு பசிக்கலையா? நான் குக் பண்ண வேணாமா?" "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் ஆர்டர் பண்ணிட்டேன்." "ஆ? எப்போ?" "ஆ, அதெல்லாம் பண்ண வேண்டிய டைமுக்கு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுட் வந்துரும்." அப்போ நீங்க எதுவுமே சொல்லல. சிரிச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ அவரோட ஹேர் அப்படியே கோதிக்கிட்டே, "ஜங்குக், ம் என்னடி?" அப்படின்னு படுத்துட்டே கேட்குறாரு. "அம், நீங்க போறீங்களா?" "எங்க?" "அ அ அ அதான் அந்த 3 நாள்." அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் ஒரு மாதிரி ஆயிட்டு, டக்குன்னு தலையை மட்டும் தூக்கி உங்க செஸ்ட்டில் வந்து அவரோட சின்ன வச்சுட்டு, "அடி பாவி! இப்போவாது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு." அப்படிங்கிறாரு. "சொல்லுங்க, போறீங்களா?" "ம், மொதவே நீ வந்து கேட்டிருந்தேன்னா, நான் போகலன்னு சொல்லியிருப்பேன். நான் சொல்லி தானே நீ கேட்ட. ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. நான் போகிறேன்." அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறீங்க. அவருக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அதை அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு, "சரி, நான் போட்டுமா வேணாமா? நீ சொல்லு." அப்படின்றாரு. இப்போ நீங்கள் க்யூட்டாக போட் பண்ணிவிட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. அவருக்கு நல்லாவே சிரிப்பு வருது. ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே பெக் பண்ணிவிட்டு, "ம், என்ன பொண்டாட்டி ஆர்டரா?" அப்படின்னு கேட்குறாரு. "அ அது அப்படியெல்லாம் இல்லை." "ஏய், ஆ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. போக வேணாமே ப்ளீஸ்." அப்படின்றீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டு, "சரி ஓகே போகலாம்." அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. "ஆ, என்ன கேட்டவுடனே போகலான்னு சொல்லிட்டீங்க? அ அப்போ நீங்கள் வரேன்னாங்க சொல்லிட்டு வந்துட்டீங்களே, அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா? ப்ராப்ளம் ஆகாதா? சொல்லுங்க சங்கு." அப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரியா கேஷுவலாக எழுந்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவங்க ஐஸ் கிட்ட வந்துட்டு, "உன் அளவுக்கெல்லாம் எனக்கு கட்ஸ் இல்லடி. மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே நார்மலாக இருக்கிற மாதிரி. நான் முன்னாடி அப்படி தான் இருந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உன் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ, அன்றைக்கே நான் கொலாப்ஸ் ஆகிட்டேன். அது எனக்கே தெரியும். நான் அப்போலேருந்து நார்மலாக இல்லை. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன்னு. ஆனால் இந்த 3 நாள் நான் போகிறேன்னு சொன்னதோ, நீ என்கிட்ட வந்து ஏதாவது பேசுவேன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அப்படி இருந்துட்டல்ல." அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஐயையோ அப்படின்ற மாதிரி க்யூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சி கிள்றாரு. "வலிக்குது." அப்படின்றீங்க. "எனக்கு தெரியும், என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. நீ வேணும்னா உன் ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிட்டு இருந்துப்ப. ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னால் 1 மணி நேரம் கூட உன்னை விட்டு யோசிக்கவே முடியல. அதனால தான் ஆஃபீஸில் அத்தனை வாட்டி உன்னை கூப்பிட்டு பல்பை வாங்குறேன். அதுலேயாவது நீ புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா மொக்கு." அப்படின்னு அவங்களோட சீக்ஸ் பிடிச்சி அப்படியே கிள்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிக்கிறீங்க. இப்போது அவர் அப்படியே நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கிறாரு. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு, "லவ் யூ." அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருமே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு, "லவ் யூ டூ." அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வராரு. அப்போ கரெக்டாக காலிங் பெல் சவுண்டு. ஸோ பயங்கரமாக அவருக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ யார்ரா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "அதான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு வேளை டெலிவரியாக இருக்கும். போய் வாங்கிட்டு வாங்க." அப்படின்னு சொல்கிறீங்க. "இர்ரி, உன்னை வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற ஷர்ட்டையும் ட்ராக்கையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே போகிறாரு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக படுத்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஜங்குக்கு நம்ம லவ்வை வந்து புரிய வச்சாச்சு. அண்ட் தென் அவருமே நம்மளை லவ் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருக்குது. இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே போக நீங்கள் 2 பேரும் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் சாப்பிட்டுட்டு அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸோட அவங்க லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் போக
அப்போ சின்ன சின்ன கிஸ்ஸஸ், ஹக்கஸ், அப்புறம் குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கு. ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுது. இப்போ ஹால்ல ஜங்குக் சோஃபால உட்காந்துட்ருக்காரு. நீங்க அவரோட லேப்ல இருக்கீங்க. லைக் புடிச்சு உட்கார வச்சுட்ருக்காரு. ஸோ நீங்க விட சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. பட் நோ அப்படின்ற மாதிரி அப்படியே டைட்டா உங்கள புடிச்சிட்டு நெக்கில, ஜாலைன்ல அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்க கூட பேசிட்டே இருக்காரு. தென் அப்பப்போ ஹிப்லலாம் கிச்சு கிச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விளையாடிட்டு அப்படி ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ எதார்த்தமாக வால் கிளாக் பார்க்க, "ஜங்குக் டைம் ஆயிடுச்சு. லூனாக்கு ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். ஐய்யய்யோ! போச்சு லேட் ஆகிடும். போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விடுறீங்க. இப்போ தான் அவனும் டைம் பார்க்குறான். "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு அப்படியே போயிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போக, இப்போ திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, "லவ் யூ, போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடுறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே ஹாப்பினஸோட இந்த பாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் 2 பாட்டில் இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அண்ட் இந்த பாட்டு கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஆல், மிஸ் யூ ஸோ மச், பாய்.